நம்ம இன்றைக்கி பேராதெனியில் இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற 200 குடும்பங்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தான் நம்ம சகோதரர்கள் கொழும்புலேருந்து SIPL ஸ்லேவ் ஐலண்ட் பிரீமியர் லீக் பசங்களும், அதே போன்று நம்முடைய சஜீர் மௌலவி, அப்துல் ரஹ்மான், சஃபார், அதே போன்று ஜாவிட், இப்படி எல்லோருமே சேர்ந்து ஒரு பெரிய குழுவாக நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான உலருணவு கொடுக்க 2 நாட்களுக்கு முன்பாக லண்டன் BBC தமிழில் இந்த கிராமத்துக்கு எதுவுமே கிடைக்கதில்லை என்கிற ஒரு செய்தி வந்தது. இன்னொருத்தர் ஒரு சாப்பாடு தண்ணி பண்ணி பிள்ளைங்களும் ஒரு பிஸ்கட் கூட கடைகளில் இல்லை. உண்மைக்கு சொல்ல போனால் வாரியகல ஹில்சைட் எனும் மலை கிராமம் இதனால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளது. மழை மற்றும் மண் சரிவு காரணமாக அவர்களின் கிராமத்துக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டு குழந்தைகளோடு உணவு கூட கிடைக்காமல் தவிப்பதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வளோ சேதம் ஒன்று நடந்துச்சு, யாருமே இன்னொருத்தருக்கும் எங்களை பார்க்கல, காம்சை கூட வரல. உண்மைக்கு சொல்ல போனால் அந்த செய்தியை பார்த்துட்டு தான் உடனே பிபிசியினுடைய நிருபருக்கு தொடர்பு கொண்டு அந்த இடம் எதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் உடனே அதுக்கு தேவையான உதவியை பண்ணுறோம்னு சொல்லி அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்படி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி, ஒரு உயிரை பாதுகாத்தவன் முழு மனித சமூகத்தையும் பாதுகாத்தவனாவான் என்பது. அந்த அடிப்படையில் தான் அந்த மக்களுக்கான உலருணவுகளோடு நம்ம வந்திருக்கிறோம். இந்த உலருணவு பொதிகளை எம்மோடு வந்த சகோதரர்கள் சுமந்து வருகிறார்கள். ரொம்பவே சிரமமான ஒரு பயணம். මොකද මේ පැත්තේ හිටපු ගමන් හවස 4 මාල් විතර වර්ෂාවක් ආවා. වර්ෂාව ඇවිල්ලා එකපාරට දඩබඩ ගාලා සද්දයක් ඇහුණා. ඒකවල කාටවත් එලි බෑ ගන්න විදියක් නැහැ. ඊට පස්සේ පොඩි වෙලාවකින් ඔක්කොම කොල්ල ටික ටක් ගාලා ඇවිල්ලා කතා බහ කරලා ගිහිල්ලා බලද්දි හැම පැත්තෙම ගිහිල්ලා නාය ගිහිල්ලා පාරවල් ප්‍රධාන පාරවල් 3ක් තිබ්බා. ප්‍රධාන පාරවල් 3ෙන්ම අපිට ගමෙන් එළියට යන්න බැරි වුණා. ගම මැදට කොටු වුණා. ඊට පස්සේ තමයි කොල්ල ටක් ගාලා ගිහිල්ලා පන්සලටයි දේවාලටයි කට්ටිය ඔක්කොම ගෙනිලා එක තැන් කළා ජීවිත ටික බේරගත්තේ. ඒකෙන් ලොකු අනතුරක් තමයි මේ වුණේ මේ ගමට. කවදාවත් වෙන්නේ නැති දෙයක්. දැන් ජීවත් වෙන්න හරි අමාරුයි. මොකද තිබ්බේ දළු වලින් මේ කඩා ගන්න විදියක් නැහැ. කිසිම දෙයක් නැහැ. කිසිම ආදායමක් නැහැ. හොඳට හිටපු ගමක් මේක. වාරියගල හිල්සයි නිල්ලඹ වාරියගල හිල්සයි. ඒ ගමේ තමයි අපි ජීවත් වෙන්නේ. පවුල් 160ක්. 168ක්. හරි අමාරුවෙන් දුෂ්කරකාරින් තමයි ජීවත් වෙන්නේ. එදා මේ සර්ලා ඇවිල්ලා බලලා ගියා. ඊට පස්සේ අපි ගම හැමතැනම ගිහින් තියෙන 70 විස්තර ඔක්කොම පෙන්නවුවා. ඒ ටික පෙන්නවට පස්සේ ඒ සර් ගිහිල්ලා බලලා තමයි කිව්වේ මේම දෙයක් තියෙනවා බලමු මොකක් හරි කරන්නම් කියලා. ඒ විදිහටම අපිට මේ දේ ලැබුණාට හරි සතුටුයි. உலருணவு பொதிகள், அதே போன்று அரிசி, இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். உண்மையிலே நேற்றைய நாளிலே நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே இது சம்பந்தமான தகவல்களை பகிர்ந்தவுடன் அதிகமான நண்பர்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர்களால் முடிந்த இதோ பாருங்கள், இந்த பாதை இருக்கக்கூடிய நிலையை பாருங்கள். இதுவரையிலே எந்த அதிகாரிகளும் இங்கே வரவில்லை என்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. சகோதரர் ஜாவித் கடுமையான பாதையிலே நடந்து ஒளிபரப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பெக்கோவின் உதவியோடு தான் அவர்கள் தற்காலிகமாக இந்த பாதையை அமைத்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் படிப்பு விஷயத்தை சரி கஷ்டமான நிலைமை, ஒருவேளை சாப்பாடு சரி கஷ்டத்தில் ஈக்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்கிறாங்க இப்படி யாருமே வார இல்லைண்டு. இது பெரிய விஷயம். இது யார் ஏற்பாடு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. இந்த அனர்த்தத்தில் அகப்பட்டவன் என்னுடைய வீடு குசினி எல்லாம் உடஞ்சி போச்சு. எங்களுக்கு அங்கிட்டும் ஓடையலாம இங்கிட்டும் ஓடையலாம நாங்கள் நேரடியாகவே ஒன்றுமே செய்ய முடியாம, அதாவது உயிர் என்னையோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனையும் நடுவுல வச்சுட்டு சுத்தி கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டோம். இது என்ன உதவி? நீங்க இவ்வளவு கஷ்டத்திலே உங்களுடைய மக்களுக்காக வேண்டி இந்த பொதிகளை சுமந்து கொண்டு போறீங்க. அதாவது இந்த அண்ணன் அவர் தனக்காக வேண்டி இந்த உதவிகளை எடுக்கவில்லை. அந்த பகுதியிலே ஏராளமான பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உதவிகளை செய்யுங்கள் என்று எம்மோடு இணைந்து அவர் ஒரு வாலண்டியராகத்தான் இந்த பணியில ஈடுபட்டிருக்கின்றார். இதுக்கு பிறகு யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என்று சொல்லி வேண்டுகிறேன். எல்லாம்
நாட்டு மக்களுக்கு கூட எல்லா நாட்டு மக்களுக்கும் ஒரு மக்கள் ஒரு மிருகங்கள் பிறந்தாலும் அது வாழணும்னு தான் ஆசைப்படுகிறது. அந்த மாதிரிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் எல்லாத்துக்கும் சமமான இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிவே எண்ணுகிறோம். நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படியான இடங்களுக்கு வருவார்கள். இப்படி ஒரு உதவியை அதாவது செய்வது அது மிக முக்கியமான ஒரு தருணம். சொல்லுங்க. க்ளீன் பண்ண போன இடத்துல பார்த்தா அவங்க சொல்ற ஒவ்வொரு கவலையான விஷயங்கள் உண்மைக்குமே உள்ளத்தை உலுக்கி போட்டுச்சு. ஏண்டா அவங்க நினைச்சு பார்க்கல அந்த அளவுக்கு தண்ணி வரும். 1978க்கு பிறகு இந்த கம்பல மக்களுக்கு வந்திதான் தண்ணி. அது மாதிரி இப்ப நாங்க இப்ப வாரோம் இந்த ராவ் டைம்ல இந்த இடத்துக்கு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அதை தாண்டின ஒரு விஷயம் இதுல என்னன்னா, அந்த முன்னுக்கு போற 2 அக்கமார் அவங்களோட பேசி கொண்டா வாரேன். யாருமே வரலையா, யாருமே இந்த பக்கத்துக்கு வரல. இவங்க மலைக்கு ஒசக்கைக்கிறாங்க. அங்கிருந்து இங்கே கீழே வாரத்துக்கு புதிய வெஹிக்கல் வசதிகள் எல்லாமே ஃபுல்லி பிளாக். ஒன்றுமே இல்லை, ஒரு வசதியுமே இல்லை. அப்ப கீழே இருந்து யார் ஒருத்தர் வராங்களான்னு பார்த்தா அதுக்குரிய ஏற்பாடுகளும் இல்லை. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, யாரையாச்சும் கால் அடிக்கிறாங்க, சிக்னல் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு. அந்த மாதிரி தருணத்தை தான் இன்றைக்கு ஹியூமனிஸ்ட் பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் அதால மற்றது ஸ்லேவ் ஐலண்ட் SIPL இருக்கிற மெம்பர்ஸ் மார்களும் சேர்ந்து மற்ற வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மக்களுக்கு சாப்பாடு அது மாதிரி அவங்களுக்கு தேவையான உணர்வுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு நடந்து போறோம். காரணம் இந்த கஷ்டத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி மட்டும்தான். சார் இன்னைக்குமே ஃபெஸ்ட்டாக நீங்களுங்க வரவும் தான் இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு தண்ணி வேணும். முழு சிங்களம் தமிழ் ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்சி நீங்க எல்லாம் பெஸ்ட்டாக வர கண்டு தான். அப்ப இன்னைக்கு கூட நீங்க இவ்வளவு நைட்ல இருட்டுல வந்திருக்கீங்க மக்களுங்களை பாக்குறதுக்கு வந்து வர கண்டு தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பாருங்க. உங்கள்கிட்ட இதுங்களை கூட பார்க்காம நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை அந்த எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே கொண்டாந்துட்டீங்க. இதுக்கு மேல இனி சரியாம்மா, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் எப்படி அம்மா நீங்க இந்த பாதையை கடந்து ரோட்டுக்கு போவீங்க? தண்ணி 6ல இருந்து எப்படி சரி பாட்டாவெல்லாம் கழட்டிக்கிட்டு தான் நம்ம 6ல இருந்து அங்கிட்டு இங்கிட்டு தாண்ட இருக்குது போவ இருக்குது. இப்ப இந்த மிச்சமே பேத்துக்கும் ஒரு வருத்தம்னாலும் சுகமில்லாலும் போறதுக்கு எங்களுக்கு இல்லை. இப்பைக்கு தவக்காலிக்கு இந்த ரோட்டு ஒன்று இப்பைக்கு கொஞ்சம் வெட்டிக்கிட்டு தான் இந்த சாமானத்தை கூட இப்ப கொண்டாடுற காரணமும் இந்த ரோட்டுங்க இந்த மக்களுங்க எல்லாம் சேர்ந்து வெட்ட கண்டு தான் இன்னைக்கு இந்த சாமானத்தை சாரி உண்மைக்கு மேல கிடைச்ச காரணமும் நமக்கு. இல்லைன்னா ரோட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லி இந்த சாமானத்தை கொண்டு போயிருப்பாங்க யார் சரினா. நிச்சயமாக இந்த லைவை வெளிநாடுகள் இருந்து ஏராளமானவங்க பாக்குறாங்க. இதோட நாங்க நிப்பாட்ட மாட்டோம். நாங்க சகோதரர் அனஸ் சொன்னார், இப்படியான ஒரு சேவை வாழ்க்கையில செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நீங்க தான் தந்திருக்கிறீங்க. எனவே நாங்க தொடர்ந்து வருவோம். ඔබ වෙනුවෙන් ඔබ ජීවත් කරන්නට මේ ස්ථානයට ඒ අවශ්‍ය කරන මූලික ද්‍රව්‍ය සපයාගෙන ඇවිල්ලා ඒ සඳහා කටයුතු කරන්නට යෙදුණු මේ සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා. 27ஆம் தேதியிலிருந்து நாங்க உள்ளுக்கே தான் இருக்கிறோம். அப்படின்னா மேலையும் போயிட்டு கீழே பனிக்கணக்குல எல்லாம் போயிட்டு 4 பக்கம் போயிட்டு இப்ப நாங்க சுத்தி நடுவுல தான் இருக்கிறோம். இருக்கிற அரிசியை வச்சு நாங்க 6 குடும்பம் ஒரு வீட்டுல இருந்தோம். 6 குடும்பம் 30 பேர் இருந்தோம் ஒரு வீட்டுல. அப்படி இருந்து இருக்க அரிசியை வச்சு நாங்க சமைச்சு சாப்பிட்டு இப்ப அவங்க கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. நாங்க ஒரு 3 குடும்பம் இப்ப வீட்டுல இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களும் இருக்கு. அவங்க ஒரு பிஸ்கட் ஒண்ணு கேட்டு இல்ல அம்மா எனக்கு பிஸ்கட் வாங்கி தாங்கம்மா, கோழிக்கறி சாப்பிட ஆசையா இருக்குமா, எங்களுக்கு ஒரு கோழிக்கறி சாப்பிட்றதுக்கு இல்லம்மா, எனக்கு மற்ற நாளைக்கு சமைச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் சமைச்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. මම නිවුස් එක දාපු ගමන් මට කෝල් ගත්තා රස්මින් මේ සහෝදරයා. කෝල් අරන් කිව්වා අරුණ මේ ගම්මානේ කොයිද තියෙන්නේ? මං කිව්වා මේම තමයි මෙතන මේ වගේ තැනක තියෙන්නේ. කීයක්ද ඕනි කියලා ඇහුවා. මං මෙච්චර ජනතාව ඉන්නවා කිව්වට පස්සේ ඇත්ත වශයෙන්ම ගාන කියන්නද දන්නේ නැහැ. මං කිය මෙතන රයිට් කියන්නම් කමක් නැහැ. අද පාන්දර ඇවිල්ලා ලක්ෂ 5ක් මගේ අතේ තියලා ඕනම බඩුවක් ඒ ජනතාවට අරන් දෙන්න කියලා අතේ තියලා ගියා. ඊට කලින් ඒගොල්ලෝ මට සල්ලි දීලා ගියේ ගම්පොළ නගර සුද්ධ කරන්න. දැන් මේ බලන්න ටී-ෂර්ට් ඔක්කොම ගම්පොළ නගර සුද්ධ කරලා ඇවිල්ලා ඉන්නේ. තමුන්ගේ ජාතියට විතරයි කරන්න ඕන කියලා අතමුන් හිතනකොට තමුන්ගේ ජාතියට කරමින්ම අනිත් සියලු දෙනා ගැන සමගියෙන් සාජීවණයෙන් හිතලා වැඩ කටයුතු කරන එක ගැන ද්‍රවිඩ සහෝදරයෙක් විදිහට නියතමානීව මම ආඩම්බර වෙනවා, සන්තෝෂ වෙනවා. ඒ වගේම අපේ ඉන්න මේ මුස්ලිම් සහෝදරවරු තමයි වැඩි පිරිසක් ඉන්නේ. මෙතන ද්‍රවිඩ සහෝදරයන්ට ඉන්නේ මමයි අරුණුයි තව අපේ කුමරන් කියලා යාළුවෙකු විතරයි. මේ අනිත් මුස්ලිම් සහෝදරවරු තමයි මේ බඩු ටික ඔක්කොම උස්සගෙන කරගෙන මේ මෙතනට වෙනකන් එනකම්ම මේ හැමදේම කරේ. ඉතින් ඒක නිසා මේ ව්‍යසනය ආවට පස්සේ තමයි ඇත්තටම අපි ජාතික දිනේ මොකක්ද කියන එක තේරුම් ගත්තේ. දෙමළ මිනිහද සිංහල මිනිහද මුස්ලිම් මිනිහද කියලා නෑ.
අවතන් වෙච්ච ගමන් අපි හැමෝම එකමුතු වුණා. කොළඹ ඉන්න අපිටත් රිදුනා ඔයගොල්ලන්ට වේලක් හරි කන්න නැහැ කියද්දි. ඒක නිසා ගොඩක් වෙලාව ගන්න කැමති නැහැ. බොහොම ස්තුතියි හැම දිනාටම අපිත් එක්ක සම්බන්ධ වෙච්ච එකට, විශේෂයෙන් මේ මුස්ලිම් සහෝදරවරුන්ට අදවතින්ම මේ වෙලාවේ මම ස්තුතිවන්ත වෙනවා. ඒගොල්ලොන්ගේ අදවත රිදිලා මේ ගම වාගෙන ඔයගොල්ලෝ වෙනුවෙන් අපේ ද්‍රවිඩ ජනතාව වෙනුවෙන් සිංහල ජනතාව වෙනුවෙන් එයාලා මේ කරන උපකාරය ගැන මම අදවතින්ම ස්තුතිවන්ත වෙමින් நிறைய சகோதரர்கள் அவர்களால் முடிகிற பொருட்களை நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. இன்னும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம், பருப்பு, அரிசி, அதே போன்று சுகர், இது போன்ற பொருட்கள் வந்திருக்கிறது, உலருணவுப் பொருட்கள். நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தித்வா புயல் தாக்குதல் காரணமாக நாட்டினுடைய 20 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஆரம்பமாக நம்ம வெள்ளத்தில் சிக்கிய சகோதரர்களை மீட்டெடுக்கிற பணிகளை வெள்ளம்பெட்டிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் செய்திருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரர்கள் மீட்டெடுக்கப்பட்டு தற்போது வெள்ளம்பெட்டிய பகுதிகளில் வெள்ளம் தணிந்து கொண்டு வரக்கூடிய சூழல்ல அடுத்ததாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளை துப்புரவு செய்ய வேண்டிய பணி இருக்கிறது. அதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க இருக்கிறது. அதே நேரம் அதற்கடுத்ததாக அதிலிருந்து ரிகவர் ஆகக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்காக பணமாகவோ பொருளாகவோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று நம்ம தொடர்ந்து கேட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் நிறைய சகோதரர்கள் அவர்களால் முடிகிற பொருட்களை நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. இன்னும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம், பருப்பு, அரிசி, அதே போன்று சுகர், இது போன்ற பொருட்கள் வந்திருக்கிறது, உலருணவுப் பொருட்கள். அதே மாதிரி இங்கே பெண்களுக்கு தேவையான ஆடைகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்து செமெண்டின் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்திருக்கிறது. இது நம்ம வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளை திரும்ப துப்புரவு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் அந்த ஷூ ஒர்க் பண்ணுறவங்க போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஷூ இருக்குது. அதே மாதிரி இது இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் தருகிற பணங்களை கொண்டு சில பொருட்களை வாங்கியிருக்கிறோம். அதில் இன்றைய தினம் கம்பளைக்கு 10 ப்ரெஷர் கன் அனுப்பி இருக்கிறோம். வீடுகளை துப்புரவு பண்ணும்போது வெறுமனே பட்டையால் தண்ணியால் நம்ம பிடிச்சிருந்தோம்னா ஈஸியாக கழுவி முடிக்க முடியாது. இது வெஹிக்கிள்களை கழுவக்கூடிய ப்ரெஷர் கன். அந்த ப்ரெஷர் கன் வாங்கியிருக்கிறோம். இங்கே ஒரு 10 ப்ரெஷர் கன் இருக்குது. இன்றைக்கி 10 ப்ரெஷர் கன் கம்பளைக்கு போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் அங்கே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வைப்பர், தேய்ச்சி கழுவுற ப்ரஷ், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இதெல்லாம் அடுத்த கட்டமாக கழுவுகிற வேலைகள், வீடுகளை துப்புரவு பண்ணுகிற வேலைகளுக்கு தேவையான ஐட்டங்களாக இருக்குது. கெமிக்கல்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் வர இருக்குது. மக்கள் தாராளமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இதற்காக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். உங்களால் முடிகிற தொகை 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா, லட்சம் ரூபா எதுவாக இருந்தாலும் சதகத்துல் ஜாரியாவாக நீங்கள் தந்து உதவுங்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியான மக்களாகவும் பல பேர் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய ஜகாத் நிதிகளாக இருந்தாலும் மார்க் அடிப்படையில் இதை தாராளமாக தந்து உதவ முடியும். அவற்றை அழகாக முறைப்படி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை தான் நம்ம செய்ய இருக்கிறோம். முதல் கட்டமாக கம்பளைக்கு போய் கம்பளை சகோதரர்களுடைய நிலைமைகளை பார்ப்பதற்கும் நம்ம போக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த பொருட்கள் தாராளமாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் உதவ விரும்புகிறவர்கள் நம்முடைய முன்னால் தெரிகிற வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பு செய்ய முடியும். அதே நேரத்தில் பொருளாக தர விரும்புகிற சகோதரர்கள் கொழும்பு மாளிகாவத்தை போலீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய NHS ஃபிளட் ஜாதிக மகள் நிவாசில் முன்னாடியே மில்டன் பெரேரா மாவட்டத்தில் 4வது லேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4வது லேன் ஹிஜ்ரா லேன், அதில் முன்னாடியே ரைஸ் ஆப் அகாடமி என்று சொல்லி நம்ம அகாடமி இருக்குது. அங்கே கொண்டு வந்து தாராளமாக தர முடியும். அதுக்குரிய முன்னால் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களால் எது முடியுது, ஒரு 5 கிலோ அரிசி பேகு தான் முடியும்னாலும் கொண்டு வந்து தாங்க. தாராளமாக அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நம் அனைவருடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் வல்ல ரஹ்மான் தூய்மையாக ஏற்றுக்கொள்வானாக என்கிற பிரார்த்தனைகளோடு உங்கள் உதவிகளை எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்தும் மக்கள் பணியாற்றுவோம்.